ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆக்டர் ரன்பீர் கபூர், யாஷ், சாய் பல்லவி, ஸோ இவங்களாம் நடிக்கக்கூடிய ராமாயணம் படத்தோட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. முக்கியமான அப்டேட்ன்றதை தாண்டி லைன் அப்ஸ், பேங்கரான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. பிஸ்னஸ் வைஸாகவும் பல விஷயங்கள் இந்த ப்ராஜெக்டை பற்றியும். தென் இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் ஒரு சில பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரன்பீர் கபூர் இந்த மாதிரி ஒரு ராமாயணம் ப்ராஜெக்டில் வந்து இறங்குறாரு. அதுவுமே ஒரு 800 crores அப்படின்னமோன்னு எல்லாருமே ஆல் ஓவர், அதாவது பாலிவுட் ஃபேன்ஸுமே நான் எக்ஸ்பெக்டட் சொல்கிறேன், எல்லாருமே ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிச்சாங்க. ஏன்டா அந்த புளிச்சமாவே மறுபடியும் கிண்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சடனாக எல்லாரோட ரியாக்ஷனுமே ஆச்சு. ஏன்னா நீங்கள் அதை பண்ணுறேன்ற பேரில் ப்ராப்பராக பண்ண மாட்டீங்க, அதை புல் ஆஃப் பண்ண மாட்டீங்க, ஏன் இதை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாரோட ரியாக்ஷனுமே இருந்தது. பட் ஆஃப்டர் அந்த படத்தோட ஒவ்வொரு அப்டேட்ஸ், ஒவ்வொரு அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸை பற்றி கேட்கும்போது ஓகே, இந்த தடவை கொஞ்சம் உருப்படியாக பண்ணிடுவாங்களோ, கொஞ்சம் நல்லா அதை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்காங்க. மியூசிக் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரு. தென் இது மட்டும் இல்லாமல் ஹான்ஸ் சிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி பிஜிஎம் போட போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து கொலாப் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹான்ஸ் சிம்மர் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். தென் இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படத்தோட போஸ்டரில் ஹான்ஸ் சிம்மர்ன்ற ஒரு பேர், அவர் மேபி இன்டர்வியூஸ் கொடுத்தாருன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்டாக இருக்கும் அமெரிக்கா அந்த மாதிரியான ஃபாரின்ல. தென் இது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட்டுமே டோட்டலி ஹாலிவுட்ல ஒர்க் பண்ண ஸ்டண்ட் ஆக்டர்ஸ், ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸ் தான் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரீசெண்ட் பிக்சர்ஸ் கூட இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஹாலிவுட் ஸ்டண்ட் டைரக்டர் கூட வந்து இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி, அவங்க வந்து சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு சில இமேஜஸ்லாம் வந்திருந்தது. அது வந்து இந்த ஒரு படத்தோட போர்ஷன்ல இருந்து தான். அப்படி பார்க்கும்போது பெருசா பேசினாங்க, இதோ பெருசா பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி. இப்போ அது எந்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்பவே இறங்கிட்டாங்க. ஸோ 2 பார்ட் பிலிம்ன்றதா டிசைட் பண்ணிட்டாங்க. ராமாயண் 1 வந்து பாத்தீங்கன்னா 2026 திவாலி ரிலீஸ் ஆக போகுது. ராமாயண் 2 வந்து பாத்தீங்கன்னா 2027 திவாலி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம எப்படி இது ரிலீஸ் பண்ணுன்றதையும் இப்பயே பிளான் பண்ணிட்டானுங்க போல. இந்த படத்தை வந்து அப்படியே, அதாவது WB இருக்காங்களா, வார்னர் ப்ரோஸ், அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வார்னர் ப்ரோஸ் எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வார்னர் ப்ரோஸோட கொலாபாய் இது பண்றாங்கன்னும் போது இது இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த படம் புஷ் ஆக போகுது. ஸோ இந்தியான்றதையும் தாண்டி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பல தியேட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களால இந்த படத்தை ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ வரையும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஸ் வந்து கிடைக்கும். அதுவும் இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபாரின்ல இருப்பாங்களா, அவங்களோட சப்போர்ட் மூலமா தான் நடக்குமே தவிர்த்து மோஸ்ட்லி பல ஸ்கிரீன்ஸ், மெயின் ஸ்கிரீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இருக்கு. ஏன் வார்னர் ப்ரோஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். வார்னர் ப்ரோஸ், தென் இது மட்டும் இல்லாமல் மார்வல், டிஸ்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இவங்க கிட்ட தான் மேஜரான ஸ்கிரீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி பார்க்கும்போது வார்னர் ப்ரோஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஆர் அவங்களே இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸாக வராங்க அப்படின்ற போது நிச்சயமாக இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுவானுங்க, இறங்கி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும், எல்லா மெயின் ஸ்க்ரீன்ஸ். ஐமேக்ஸ் கண்டிப்பாக ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது, 4DXல வரும். அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரியான ஸ்க்ரீன்ஸ்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா ஸ்க்ரீன்ஸுமே இந்த படத்துக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களால ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்க முடியும். மேஜராக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஆக்டர்ஸ் லைக் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யாஷ் இருக்காரு, ஆக்டர் விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரூமர்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸையுமே இந்த படத்தில் வந்து போட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை ஃபாரினுக்கு வந்து புஷ் பண்ண போகிறாங்க. ஃபாரின்ல நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட பிஃபோர் ரிலீஸ், RRRலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிலீஸ் தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க அந்த ஆஸ்கார் டைம். அப்போ இந்த படம் வந்து பிஃபோர் ரிலீஸே வந்து இந்தியா ஃபாரின் எல்லாத்தையும் சேமாக ப்ரொமோஷன் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைமில் இங்கே எப்படி இந்தியாவில் பேன் இந்தியா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகுது, அது மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பேன் வேர்ல்டாக ரிலீஸ் பண்ணலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பெங்காலி, தென் இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, இது மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு பெரிய பேன் வேர்ல்டு மூவியாக இந்த ஒரு ராமாயணம் ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பெரிய ப்ராஜெக்டாக பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். நிச்சயமாக இதோட ஒரு விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் படம் சுமாராக இருக்கோ இல்லை வந்து சூப்பராக இருக்கோ, நிச்சயமாக இது வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே 1000 crores வந்து தாண்டிடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான பெரிய சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்குது. நிச்சயமாக இந்தியாவில் அடுத்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண போகிற ஒரு படமாக இது மேபி இருக்கலாம். அப்படி ஒரு வேளை இருந்தால் பாலிவுட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய கம்பேக்காக கொடுக்கும். ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 1000 crores அது இதுன்னு கொடுத்து பெரிய டாமினன்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் நாங்கள் வரோண்டா அப்படின்ற மாதிரி பாலிவுட் மறுபடியும் அவங்களோட டாமினன்ஸை காட்டுறதுக்கான ஒரு ப்ராஜெக்டை இது இறக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்டாயத்தில் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாலிவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது மாதிரியான கான்டாக்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக இனி வரக்கூடிய நாட்களில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இது மாதிரியான பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் ஃபாரினில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்க்கு ஷாருக் கான், அமீர் கான், ரித்திக் ரோஷன் இது மாதிரி ஸ்டார்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட ஒரு மெயினான ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியாக பாலிவுட் தான் இருக்குன்ற காரணத்தினால இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரி மறுபடியும் இந்த ப்ராஜெக்டை வச்சு நம்ம கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வருஷம் தான் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆக போது. இனிஷியல் ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது இனி வர நாட்களில். ஏன் வார்னர் ப்ரோஸே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற காரணத்தினால மேபி சாண்டியாகோ காமிகான்ல எப்படி கல்கி ப்ரெசென்ட் பண்ணாங்க அது மாதிரி ராமாயணத்தை கூட ப்ரெசென்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனி ஹாலை ஒதுக்கி பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அடுத்து இந்த வருஷனில் வரக்கூடிய ராமாயணம் ஆச்சு ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குமா? இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் விசன்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.